ரஹ்மான் சார், ஹாரிஸ் சார், ஜிவி சார், யுவன் சார். ஸோ இவங்க எல்லாரோடையுமே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு என்னோட டிக் பாக்ஸில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்டி இருக்குன்னா அது வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஏன்னா லிஸ்ட்ல யுவன் சார் வச்சிங்கன்னா கண்ணை மட்டும் யுவன் சார் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து யுவன் சாரோட வெரியன். உங்களுக்கு யார் செலிபிரிட்டி அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா என் மைண்ட்ல இருக்கும் ஒரே ஒருத்தர் தான் வருவார், அவர் யுவன் சார். யுவன் சார் எனி டே எனி டைம் யுவன் கண்ணி. ஃபர்ஸ்ட் என்கிட்ட பட்ஜெட் இல்லாமல் நான் ஸ்டக் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க டியூஷன் எடுத்து தான் அவங்க காலேஜ் ஃபீஸே கட்டியிருந்தாங்க. ஸோ எனக்காக நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூஷன் எடுத்து அந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு. ஸோ அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி, எனக்கு ஃபார்ச்சுனேட்லி நான் அவங்களே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி அவங்க தான் ஃப்ரெண்ட் நம்பர் 1. வெல்கம் டு எஸ்டி ஸ்டுடியோஸ். நான் உங்கள் விஜய் கோகுல். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் தான். ஸோ இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா உருகி பாட்டு எழுதி இன்னைக்கு அடிப்போலியான ஒரு இடத்துல நின்று இருக்காரு. லெட்ஸ் வெல்கம் டு அவர் ஷோ சார். விக்னேஷ் ராமகிருஷ்ணன் சார் தான் நம்ம நினைச்சிருக்காரு. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கு சார். அதே மாதிரி உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னோட சேனலுக்காக. ஓகே, ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிரிசிஸ்ட் விக்னேஷ் ராமகிருஷ்ணா. நான் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு 5-6 இயர்ஸாக இருக்கேன். ஒரு கண்ண வீசின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் சாங்கில் வந்து கேரியர் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் இண்டிபெண்டன்ட்டில் அடிப்பொலி, ஃபிலிம்ஸில் உருகி, லக்கி பாஸ்கரில் கொல்லாதே, கோட்டில் லோன்லியில் அழுப்பி, ஸோ இந்த மாதிரி சில பாடல்கள் பண்ணிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் நிறையா இம்பார்ட்டன்ஸான சாங் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து நிறைய ஹீரோஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போ தொடர்ந்து நிறைய படங்கள், முக்கியமான படங்கள் நீங்கள் தான் பண்ணுறீங்க. நீங்கள் உருகி சாங்காக இருக்கட்டும், நீங்கள் எழுதின சாங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ அதை தாண்டி வந்து நீங்கள் வந்து இந்த ஹீரோ கூட நான் ஒர்க் பண்ணால் எனக்கு வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த ஹீரோ பாட்டு எழுதணும்னு சொல்லி விரும்புறீங்க? சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார். இதை வந்து நான் பதிவு வைக்காத இடமே இல்லை. இது நான் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு டச் வுட் மாதிரி போட்டு வந்துடுறேன். சூப்பர் சூப்பர். ஏன்னா எனக்கு லைக் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் ஒரு 90s கிட்ஸுக்கு என்னென்ன கம்போசர்ஸ் மேலெல்லாம் ஒர்க் பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அவங்க எல்லாரோடையும் பண்ணிட்டேன். ரஹ்மான் சார், ஹாரிஸ் சார், ஜிவி சார், யுவன் சார். ஸோ இவங்க எல்லாரோடையுமே பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இப்போதைக்கு என்னோட டிக் பாக்ஸில் ஒன்றே ஒன்று இருக்குது, எம்டி இருக்குன்னா அது வந்து சூப்பர் ஸ்டாரோட ஒரு சாங் ஒர்க் பண்ணிடணும். நான் என்னோட கடைசி சாங்க்கு முன்னாடி அவரோட ஒரு சாங் ஒர்க் பண்ணிடணுங்கிறத என்னோட ஆசை. சூப்பர் சூப்பர். ஸோ அதே மாதிரி இப்போ நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ நான் வந்து ஒரு 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தரேன். இப்போ வந்து ஒரே நாளில் இன்னைக்கு வந்து இப்போ நாளைக்கு வந்து உங்களுக்கு சாட்டர்டே வச்சுங்க. ஸோ சாட்டர்டே வந்து உங்களுக்கு ஏஆர் ரஹ்மான் சாரை கூப்பிடுறாங்க, இளையராஜா சாரை கூப்பிடுறாங்க, அனிருத் சாரை கூப்பிடுறாங்க. ஸோ இவங்க 3 பேருமே ஒரே டைமில் கூப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த ஃபஸ்ட் உங்களோட ரிலீஸ் போயிருந்தீங்க? லிஸ்ட்டில் யுவன் சார் இருப்பீங்களா? யுவன் சார் இல்லை, உங்களுக்கு 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா லிஸ்ட்டில் யுவன் சார் வச்சிங்கன்னா கண்ணை மட்டும் யுவன் சார் தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து யுவன் சாரோட வெரியன். அப்படிங்களா? எனக்கு இப்போ வரையுமே லைக் ஆஸ் ஐ செட் நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன், நிறைய பேரை பேசி பழகியிருக்கேன். உங்களுக்கு யார் செலிபிரிட்டி அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என் மைண்டில் இருக்கும் ஒரே ஒருத்தர் தான் வருவார், அவர் தான் யுவன் சார். யுவன் சார். ஸோ எனி டே எனி டைம் யுவன் கண்ணி ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஆப்வியஸாக சீனியாரிட்டி மேட்டர்ஸ் த மோஸ்ட், ராஜா சார். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதே மாதிரி இப்போ நீங்கள் சினிமா துறையில் வரதுக்கு முக்கியமான ஒரு நண்பன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நண்பன் தான் எனக்கு வந்து சினிமா துறையில் வரதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வரதுக்கு எனக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு நண்பர் இருப்பாங்க. ஸோ அவரை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு 3 நண்பர்கள் இருக்காங்க. அப்படி இந்த குசேலன்ல வந்து ரஜினி சார் சொல்லுவாங்க, என் காதலுக்கு கடுக்கடை வச்சு அப்படி அந்த மாதிரி எனக்கு ஒரு 3 பேர் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அதில் ஒருத்தர் வந்து அனிதா ஸ்ரீன்னு என்னோட ஒரு தோழி. ஸோ காலேஜில் இருந்தே அவங்க எப்படின்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுற குடும்பத்தில் தான் வந்தாங்க. ஸோ அப்போ நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும், இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சுற்றிட்டு இருக்கும்போது என்கிட்ட பட்ஜெட் இல்லாமல் நான் ஸ்டக் ஆகிட்டு இருக்கும்போது அவங்க டியூஷன் எடுத்து தான் அவங்க காலேஜ் ஃபீஸே கட்டியிருந்தாங்க. ஸோ எனக்காக நான் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும் எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூஷன் எடுத்து அந்த அமௌண்ட்டெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு இது கொடுத்தாங்க, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி, எனக்கு ஃபார்ச்சுனேட்லி நான் அவங்களே கல்யாணம் பண்ணிட்டேன். அப்படி அவங்க தான் ஃப்ரெண்ட் நம்பர் 1. ஸோ அவங்களோட ஒரு ஹெல்ப் வாஸ் வெரி வெரி கீ ரோல். செகண்ட் வந்து கம்போசர் சித்துக்குமார். ஸோ இதையும் நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். எனக்கு சித்து இல்லை அப்படின்னா இப்போ நான் இண்டஸ்ட்ரியில் இந்த இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் ரொம்ப ஒரு மிடில் கிளாஸில் வளர்ந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளை பொத்தி ஆப்பிள் மாதிரி வச்சுருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஏசி ரூம்லேயே வச்சு 3 வேளைக்கு சோறை போட்டு எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா சாப்பிட சொல்லி கெஞ்சுவாங்க. இப்படியே டிவி பார்த்துட்டு இருப்பேன், சாப்பிட சொல்லி இப்படி கையை இப்படி நீட்டுவேன், அவங்க கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்துருவாங்க, இப்படி எடுத்துகிட்டு போங்க அப்படிமே. ஸோ அப்படி பொத்தி வளர்த்தாங்க. ஸோ இப்போ சென்னை நான் வரணும் திருச்சியிலேருந்து அப்படிங்கிற போது எனக்கு இந்த ஊர் செட் ஆகுமா அந்த ஒரு பயம்லாம் இருந்தது. கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து நீ வாமாப்பில் நான் பார்த்துக்கிறேன், உனக்கு என்ன ஏசி ரூம் வேணுமா, 3 வேளை சோறு வேணுமா, ட்ரெஸ் வேணுமா, நான் எடுத்து கொடுங்க, நீ வான்னு சொல்லி என்னை வர வச்சு
இங்க அவன் பண்ண ஒரு ஹெல்ப் வந்து ஒரு பெரிய ஹெல்ப். இண்டஸ்ட்ரியில முதல் பாட்டு கொடுத்தது அவன் தான். இப்ப கிட்டத்தட்ட ஸ்பாட்டிஃபைல எடுத்தீங்கன்னா டாப் 10 லிரிசிஸ்ட்ல வந்து மோஸ்ட் ஸ்ட்ரீம்ல வந்து என்னோட நேம் இருக்குன்னா, இது இத்தனைக்கும் இதுல வந்து பெரிய கம்போசர்ஸோட எந்த ஒரு சாங்குமே அந்த லிஸ்ட்ல ஃபீச்சர் ஆகாம இருக்கேன் அப்படின்னா அது மெயின் காரணம் வந்து சித்து தான். உருகி உருகி அடிப்பொலி கண்ணவிசி வாஸ் மெயின் ரீசன். ஸோ அந்த 2வது நண்பர் வந்து என்னைக்குமே சித்து. 3வது நண்பர் வந்து செல்வ கணபதி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு காலேஜ் ஃப்ரெண்ட். ஸோ எந்த அளவுக்கு அவனும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஃபினான்ஷியலி அவன் இல்லைன்னா நான் இல்லை. எப்ப கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு கடவுள் அனுப்பியிருப்பார்ல, அந்த மாதிரி என்னை வந்து பயங்கரமா பார்த்துக்கிட்ட ஒருத்தன். ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எனக்கு டெலிவரி, என் ஒய்ஃப் டெலிவரி ஆகுது. ஸோ அப்போ டெலிவரிக்கு வந்து ஒரு 70,000-80,000 தேவைப்படுது. ஸோ சரி நம்ம ஒரு 7 பேர்கிட்ட 10,000 கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃபர்ஸ்ட் செல்வா கடிக்கிறேன். இந்த மாதிரி டெலிவரி ஆகுதுரா, 10,000 இருந்தால் கொடுக்குறியா? நான் என்னன்னா சரி சரி எவ்வளோ டோட்டலாக எவ்வளோ ஆகுது? 70 கிட்ட ஆகுதுடா. சரி யார்ட்டெலாம் கேட்டிருக்க? இதோ இப்போ தானே ஒரு தடவை கேட்குறேன், ஓட்டம் தான் பிள்ளைய சொல்லி போட்டேன். சரி ஓகே அனுப்புறேன், கட் பண்ணிட்டான். கட் பண்ணால் அக்கௌண்ட்ல 80,000 அது விழுது. கால் பண்ணி மெடிசன்லாம் தேவைப்படுது, அதுக்கு ஒரு 10,000 வச்சுக்கோ, வேற யார்ட்டையும் கெஞ்சாத, நீ வாங்கிக்கோ. ஸோ அந்த அளவுக்கு அவனோட சம்பளமே அவ்வளோதான். அதை வந்து அப்படியே எனக்கு அனுப்பிட்டான். ஸோ அந்த அளவுக்கு ஹி டேக்ஸ் கேர் ஆஃப் மீ. ஸோ இவங்க 3 பேர் இல்லைன்னா இப்போ இந்த நிலைமையில நான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. கண்டிப்பா சார். அதே மாதிரி நீங்க உங்க ஃப்ரெண்ட் இப்போ சித்துக்குமார் அவர் சார் பத்தி சொல்லிட்டீங்க. ஸோ அவர் கூட நீங்க ஒர்க் பண்ணும்போது இந்த உருகி உருகி பாட்டு நல்ல செம்ம ஹிட்டு. ஸோ ஏன்னா நம்ம ஜோ படத்துக்கு முக்கியமான அந்த பாட்டு செம்ம ஹிட்டு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு காரணம் அந்த படம் ஹிட் ஆனதுக்கு. ஸோ அதுல நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து? அவர் கூட ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு டியூன் போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க லிரிக்ஸ் எழுதுனீங்களா, இல்ல லிரிக்ஸ் எழுதின பிறகு தான் டியூன் போட்டாரா? எப்பயுமே சித்துவோட மட்டும் ஃபர்ஸ்ட் அவர் டியூன் கொடுத்துருவாரு. சித்து வந்து லிரிக்ல இருந்து டியூனே என்கிட்ட இருந்து வாங்கினதே இல்லை. என்ன எப்பயுமே எனக்கு டியூன் வந்துடும். எவ்வளோ கஷ்டமான டியூன் கொடுத்தாலும் இவன்ட்ட சண்டை போட்டு ஒன்று வாங்கிடலாங்கிற ஒரு ஜோன் இருக்கும். அண்ட் உருகி உருகி வந்து வாஸ் வெரி ஈஸி. ஏன்னா உருகி உருகியில் அவங்களுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல டியூன் இது இப்படி போய்க்கலாமான்னு அவங்க 2 டியூன் பண்ணிட்டாங்க. சூப்பராக இருக்கே, இதை போலாமா அப்படின்னு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸஸோட. ஸோ டியூன்ல தான் கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சே தவிர லிரிக் எழுதி கொடுத்தோம் லாக் பண்ணிட்டாங்க. அவங்க மாதிரி ஆப்ஷனே போல. ஆனால் மற்றபடி ஜென்ரலாக நாங்கள் பயங்கரமாக அடிச்சுப்போம். நாயா போய் அடிச்சுப்போம். நான் இனிமேல் உனக்கு பாட்டே எழுத மாட்டேன், எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம், நீ போ. அந்த ஜோன் கிரியேட் ஆகிட்டு அடுத்த பாட்டு மாப்பிள்ள ஒரு பாட்டு இருந்தால் எழுதிறேன்டா அந்த ஜோன் வந்துடும். ஸோ தட்ஸ் ஹவ் வி யூசுவலி ஒர்க். சூப்பர் சார். சார் நீங்க உருகி பாட்டு எழுதுனீங்க. ஸோ அந்த பாட்டு கேட்டு நான் ரொம்ப உருகிட்டேன். ஸோ அந்த பாட்டு வந்து உங்களுக்கு மெயின் உங்க ஒய்ஃபுக்காக எழுதுனீங்களா, இல்லை ஹீரோயினுக்காக நீங்க உருகி எழுதுனீங்களா? எப்பயுமே அந்த கதையில கேரக்டருக்காக தான். ஏன்னா இது ஒவ்வொரு பாட்டு எழுதினாலும் எங்க வீட்லயே இந்த கேள்வி கேட்பாங்க. என்ன நினைச்செல்லாம் எழுதணும். நேற்று ஒரு கொலகாரன் நினைச்சு பாடல் கொலை பண்ணிட்டு எழுதுவாங்க. அந்த மாதிரி எப்பயுமே அந்த கேரக்டருக்காக எழுதும்போது அது பெட்டரா வந்துடும்.